வணக்கம் நண்பர்களே, உங்களோட உடல் நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சின்ன மசாலா தான் கிராம்பு. ஆனா ஒரு கேள்வி, தினமும் காலையில வெறும் வயிற்றுல கிராம்பு தண்ணீர் குடிச்சா உடம்புல என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, 2-3 கிராம்பு தான் உங்க உடம்புக்கு ரொம்ப பெரிய மாற்றங்களை செய்ய முடியும். செரிமானம் சரியாகும், வயிற்று வீக்கம் குறையும், உடம்புல இருக்கிற அலர்ஜி குறையும், வாயில இருந்து வர்ற துர்நாற்றம் கூட மறைஞ்சு போகும். அதுவும் முக்கியமா கிராம்புல இருக்கிற யூஜினால்ன்ற நேச்சுரல் காம்பவுண்ட் உடம்புக்கு பாக்டீரியாவையும் வைரஸ்களையும் எதிர்க்கிற சக்தியை தரும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, இத தவறான அளவுல குடிச்சா நன்மைக்கு பதிலா பிரச்சனை கூட வரலாம். அதனால இந்த வீடியோல கிராம்பு தண்ணீர் குடிச்சா உடம்புல என்ன நடக்கும், தினமும் குடிக்கலாமா, எவ்வளவு அளவு குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிராம்பு தண்ணீரை எப்படி சரியா குடிக்கணும்ன்றது முழுசா புரியும். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கிராம்பு தண்ணீர்னா என்னன்னு பாப்போம். கிராம்பு தண்ணீர் ரொம்ப எளிமையான ஒரு இயற்கை பானம். கிராம்பு தண்ணீர் ரெடி பண்றது ரொம்பவே ஈஸி. 2-3 கிராம்புகளை ஒரு கப்பு தண்ணீர்ல போட்டு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு அடுத்த நாள் காலையில அதை வடிகட்டிட்டு குடிக்கலாம். இல்லன்னா கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். இந்த தண்ணீர்ல கிராம்புல இருக்கிற ஆரோக்கியமான சத்துக்கள் எல்லாமே கலந்துரும். கிராம்பு தண்ணீர் குடிச்சா கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பெரிய நன்மை என்னன்னா செரிமானம் மேம்படும். நிறைய பேருக்கு வயிற்று வீக்கம், கேஸ் ப்ராப்ளம், செரிமான பிரச்சனை எல்லாம் இருக்கும். கிராம்புல இருக்கிற நேச்சுரல் காம்பவுண்ட் வயிற்றுல இருக்கிற டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் உருவாக உதவும். அதனால சாப்பாடு சீக்கிரமா செரிக்கும், வயிறு லைட்டா இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வாயில இருந்து வர்ற துர்நாற்றம். கிராம்புல நேச்சுரல் ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருக்கு. அதனால வாயில இருக்கிற தீங்கு தர்ற பாக்டீரியாவை குறைக்கும். இதனால வாய் துர்நாற்றம் குறையும், பற்கள் ஆரோக்கியமா இருக்கும். கிராம்புல இருக்கிற யூஜினால்ன்ற நேச்சுரல் காம்பவுண்ட் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது உடல்ல இருக்கிற வீக்கம், அலர்ஜி, மூட்டு வலியை குறைக்க உதவும். தினமும் கம்மியான அளவுல கிராம்பு தண்ணீர் குடிச்சா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஏன்னா கிராம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் அதிகமா இருக்கு. இதனால உடம்பு இன்ஃபெக்ஷனை எதிர்க்கிற சக்தியை பெறும். கிராம்பு பிளட் சுகர் லெவலை கட்டுப்படுத்த உதவும். அதனால கம்மியான அளவுல கிராம்பு தண்ணீர் குடிச்சா பயனுள்ளதா இருக்கும். ஆனா டயபெட்டிஸ் மெடிசின் சாப்பிடுறவங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு தான் குடிக்கணும். இந்த கிராம்பு தண்ணீரை எப்ப குடிக்கணும்னு பாப்போம். காலையில வெறும் வயிற்றுல குடிக்கலாம். அப்படி குடிச்சா உடம்பு அந்த சத்துக்களை நல்லா அப்சர்வ் பண்ணும். எவ்வளவு அளவு குடிக்கலாம்னு பாப்போம். குடிக்கிற அளவுன்றது ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு 1 கப் அளவு மட்டுமே போதும். அதுக்கு மேல அதிகமா குடிக்க வேண்டாம். அதிகமா குடிச்சா வயிற்று எரிச்சல், அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் குடிக்க கூடாதுன்னு பாப்போம். இந்த கிராம்பு தண்ணீரை கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைங்க, வயிற்றுல புண்ணு உள்ளவங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு தான் குடிக்கணும். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன கிராம்பு தான் உடம்புக்கு பல விதமான நன்மைகளையும் தருது. ஆனா எந்த ஒரு இயற்கை பொருளா இருந்தாலும் அளவா யூஸ் பண்ணாதான் நன்மை தரும். உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.